ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூவும் வந்து ஒரு வழக்கம் போல் டாக்குமெண்ட்ரி தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி வந்து எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மர்மமான கொலைகள் ஒரே குடும்பத்தில் நடக்குது. அது வந்து யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி கேஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கூடத்தாயி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி, அதாவது பொன்னாமட்டம் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க தான் வந்து மர்மமான முறையில் கொல்லப்படுறாங்க. அது யாருனால கொல்லப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு மருமகளாக வர ஒரு பெண்ணால். அவங்க பேர் தான் வந்து ஜாலி ஜோசப். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியோட நேம் வந்து கரி அண்ட் சைனன். ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியோட நேம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி அபவுட் 6 ஷாக்கிங் டெத் கேஸ் அபவுட் பொன்னாமட்டம் ஃபேமிலி. ஒரு 6 மர்மமான கொலைகள் எதனால் நடக்குது, யார் பண்ணா அப்படின்றதான் அந்த டாக்குமெண்ட்ரி. அந்த ஜாலி ஜோசப் வந்து எதுக்காக இதை பண்ணாங்க, ஆனால் இது எப்படி அவங்க சந்தேகமே வராமல் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா கொலைகளுமே அவங்க பண்ணிடுறாங்க, ஆனால் அவங்க அரெஸ்ட் ஆகுறது ரொம்ப லேட்டாக தான் அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பண்ண கொலைகள் என்ன மோட்டிவேஷன் அப்படின்றதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜாலி ஜோசப் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பார்த்துலாம். அவங்க எப்படி இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வராங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்தலாம். அதுக்கப்புறம் அந்த பொன்னாமட்டம் ஃபேமிலி பற்றி. ஸோ ஜாலி ஜோசப் வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னா, அவங்க வந்து ஃப்ரம் ஹை ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, கேரளா சைடு. ஃப்ரம் ஹை ரேஞ்ச் மீன்ஸ் மலைவாழ் மக்கள். ஸோ கட்டப்பனா அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவங்க தான் வந்து நம்ம ஜாலி ஜோசப். அவங்களோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலி தான், ஒரு விவசாய குடும்பம் தான். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காது. தட் மீன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க தான். ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காம ரொம்ப ஜாலியான இருப்பாங்க. ஒரு ஜாலியான கேரக்டர், லைக் எ கூல் காய் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஜாலி ஜோசப். அவங்களுக்கு இந்த லைஃப் பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி, ஒரு எல்லோரும் படித்த ஃபேமிலியில் இருக்க ஒரு இடத்துல போய் நம்ம வந்து மருமகளாக போனால் நம்மளோட லைஃப் ஸ்டைலுமே மாறும், நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த பொன்னாமட்டம், அதாவது அவங்க மருமகளாக போகிறாங்களா அந்த குடும்பத்தோட பேர் வந்து பொன்னாமட்டம் ஃபேமிலி. அவங்க வந்து கூடத்தாயிலே வந்து, அதாவது கேரளா கூடத்தாய் அப்படின்ற இடத்துல பொன்னாமட்டம் ஃபேமிலினா யாருக்கும் தெரியாமல் இருக்காது. அப்படி ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க. அந்த குடும்பத்துக்கு அவங்க வந்து மருமகளாக போகணும்னு நினச்சி இந்த ராய் தாமஸ், அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்க வர பேர் வந்து ராய் தாமஸ், அவரை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே மருமகளாக போவாங்க. இப்போது நம்ம அந்த பொன்னாமட்டம் ஃபேமிலியை பற்றி பார்த்துடலாம். பொன்னாமட்டம் ஃபேமிலியில் யாராக இருக்கான்னு பார்த்தா, டாம் தாமஸ், அவர் தான் அந்த குடும்பத்தோட தலைவர். அன்னம்மா தாமஸ், அவங்க அந்த குடும்ப தலைவி. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்தவங்க தான் 3 பேர். ராய் தாமஸ், ரோஜோ தாமஸ், ரெஞ்சி வந்து அவங்களோட சிஸ்டர். ஸோ வந்து ராய் தான் வந்து ஃபஸ்ட்டு பையன். ராய்க்கும் ஜோலி ஜோசப்புக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கும். ஸோ 2வதாக இருக்க வந்து ரோஜோ, அவர் தான் அவரோட தம்பி. அதுக்கப்புறம் தான் ரெஞ்சி. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. மொத்தம் 5 பேர். டாம், அன்னம்மா, ராய், ரோஜோ, ரெஞ்சி. ஸோ இவங்க 5 பேர்த்துக்குள்ளேயும் இவங்க வந்து இவங்களும் குடும்பமாக வந்து இணைகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஜோலி ஜோசப் வந்து ஒரு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க வந்து ஒரு பொண்ணு. நம்ம ஜாலியாக இருக்கணும், ஸோ அதான் குடும்பத்தில் வேலைக்கு போகிறாங்களா, நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து குடும்பத்துக்குள்ளே வராங்க, பொன்னாமட்டம் ஃபேமிலிக்குள்ளே வராங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லி வருவாங்கன்னா, நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலிக்குள்ளே வருவாங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் என்ன தோணும், இவ்வளோ படித்த பொண்ணு ஏன் வீட்டிலே இருக்கணும், வேலைக்கு போனால் நம்ம குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல் தானே அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அன்னம்மா தாமஸ் அவங்க, அதாவது அவங்க மாமியார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப வந்து இவங்ககிட்ட அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அது அன்னம்மா வந்து ஜோலி ஜோசப் கிட்ட, நீ ஏன் வீட்டிலே இருக்க, வேலைக்கு போனால, படிச்சிருக்க, இவ்வளோ படிச்சிருக்க, ஏன் வீட்டிலே இருக்கணும், வேலைக்கு போனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து இவங்க அடிக்கடி அந்த பாயிண்ட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்காத, வேலைக்கு போன்றது ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பிடிக்காத ஜோலி ஜோசப்க்கு வேலைக்கு போகிறதுனாலே பிடிக்காது. அவங்கள பற்றி ஜாலியாக இருக்கணும், வீட்டிலே இருக்கணும், அப்படி ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது நமக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களும் இதை விட்டுறதா இல்லை, வேலைக்கு போகணும்னு சொல்கிறத அவங்க ஸ்டாப் பண்ணல, சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் வந்து ஜாலி ஜோசப்புக்கும் குழந்தை பிறந்தது. ஜாலி ஜோசப்
அதை காரணமாக காட்டி நான் வேலைக்கு போகலன்றதையும் அவங்க முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் அன்னமா தாமஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை பரவாயில்ல, குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து ஜாலி ஜோசப்க்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுது. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷர் ஆகி இது தாங்க முடியாமல் தன்னோட முதல் கொலை, அன்னமா தாமஸ் அவங்க மாமியார் தான் ஃபஸ்ட்டு கொல்றாங்க. ஆனால் இது யாருக்குமே சந்தேகம் வரல. ஏன்னா யாருக்குமே எந்த மோட்டிவும் கிடையாது, வெளியிருந்தும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களை கொலை பண்ணுறாங்க. யார் கொலை பண்ணுறாங்கன்னு தெரிய போகிறதில்ல. இது லைக் சூசைட் மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன தண்ணி, அவ்வளோதான், குடிக்கிற தண்ணி, அதில் நம்ம ஜாலி ஜோசப் சயனைடை வந்து கலந்துடுறாங்க. ஸோ சயனைட் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு பாய்சன்னு. ஸோ சயனைட் கலந்துடுறாங்க. அவங்களும் நார்மலாக எப்பயும் போல் வீட்டிலே இருந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டிலே இறந்துடுறாங்க. ஸோ ஜாலி ஜோசப்போட ஃபர்ஸ்ட் மர்டர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2002 2002 தான் வந்து நம்ம மொதல் மர்டர் பண்ணுறாங்க அவங்க மாமியார், அதுவும் வீட்லேயே. இது யாருக்குமே வந்து சந்தேகம் வரல, ஏன்னா அவங்கள வயசானவங்க. ஸோ இது என்ன சொல்கிறது, ஒரு மர்டர் அப்படின்ற ஒரு தாட்டில் யாருமே பார்க்கல. ஸோ இது என்ன சொல்கிறது, லைக் நேச்சுரல் டெத் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணி அதை ஹேண்டில் பண்ண விதம் அதுதான். ஸோ அதனால் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னமா தாமஸ் அவங்க அந்த வீட்டில் ஒரு குடும்பத்திலேயே அந்த வீட்டில் அவங்களுக்கு என்னென்ன மரியாதை இருந்ததோ, என்னென்ன பொறுப்புகள் இருந்ததோ அத்தனையுமே ஜோலி ஜோசப் தன்னோட கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்துட்டாங்க, அதுக்காக தான் இது பண்ணது. இப்போ வந்து இவங்களை யாரும் கொஸ்டின் பண்ணிட முடியாதுல்ல, இப்போ வேலைக்கு போ, இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத யாரும் பண்ண முடியல. ஆனால் இவங்க தன்னை அன்னமா தாமஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரோஜோ உறிஞ்சி, அதாவது தான் காலையில் என்ன பண்ணாங்களா, ராய் தாமஸ் அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படின்னா, என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது, என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது, என்னை மீறி எதுவும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுல வந்து இவங்க வந்து தான் அடுத்த அண்ணம்மா, அப்படி அந்த குடும்பத்துக்கு தான் தலைவி அப்படின்றது வந்து இவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாமே பண்ணுறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னமா தாமஸ் வந்து ஒரு டீச்சர். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய மரியாதை இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு டீச்சிங் ஜாபுக்கு போனால் நமக்குமே ரொம்ப பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, NIT, கேரளாவில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு, அதில் வந்து வேலை கிடைச்சதாக வந்து தன்னோட மாமனார் டாம் தாமஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது கடைசியாக சொல்கிறேன், அவங்க வந்து வேலைக்கு போனாங்களா இல்லை அங்கே இருந்தாங்களா இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க மாமனாரும் ஓகே நல்லது தானே அப்படின்னு, இவங்களும் டெய்லியும் ஐடி கார்டெலாம் போட்டு கிளம்பி போகிறாங்க. நான் எங்கே காலேஜ் தான் போகிறாங்க அப்படின்றது தான் இவங்களோட இந்த விஷயம் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, ராய் வந்து வேலை விஷயமா வெளியே போகிறது, இந்த மாதிரி அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஜாலி ஜோசப் ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமா வெளியே போகிறது. ஸோ இந்த ஒரு கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார். இந்த டைமில் தான் ஜாலி ஜோசப்க்கு மேத்யூ தாமஸ் அப்படின்ற ஒரு ஆள், அதாவது அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான், ஒரு அங்கிளோட சன் அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள் தான் வந்து மேத்யூ தாமஸ். அவர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுவார். அவருக்கும் ஜாலி ஜோசப்க்கும் வந்து நடுவில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுது. மேத்யூ தாமஸ் அடிக்கடி வீட்டுக்கு வரதும் போகிறதும் வந்து டாம் தாமஸ் அவங்க மாமனாருக்கு வந்து அது பிடிக்கல. அதை பற்றி இவர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறார். டாம் தாமஸ் இதை போய் ராய் தாமஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அவருமே கொஸ்டின் பண்ணுறாரு. இவங்களை சும்மா தட்டி கழிச்சிட்டு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதனால் ராய் ஃப்ரீயாக விட்டுறாரு. ஆனால் டாம் தாமஸுக்கு இது பிடிக்கல. அடிக்கடி வர்றதை வந்து இவரும் கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது ஜாலி ஜோசப்க்கு கடுப்பாயிருச்சு. யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் வந்து அன்னமா தாமஸை வந்து அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போது டாம் தாமஸ் அதாவது அவங்க மாமனாரும் இதேமாரி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அடுத்த கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற தாட்டில் இவங்க வந்து அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லோரும் ரிலேட்டிவ் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுல இவங்க வந்து அது ஒரு பாயிண்டபுளாகவே இருந்தாங்க. யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து வேலை செய்கிறது, மாமனார் நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்கிறது, ஒரு க்ரியேஷன், நான் வந்து இந்த வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணிட்டு, ஒரு ஷீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ஸோ டாம் தாமஸ் வந்து இப்போ கொன்னோம். ஸோ யாருமே வீட்டில் இல்லாத போது டாம் தாமஸ் வந்து ஒரு கேப்சூல் மாத்திரை சாப்பிடுவார், சம்திங் ஏதோ சாப்பிடுவார். அந்த கேப்சூல் ஓகேவா,
அது வந்து சம்திங் ஏதோ ஒரு கேப்சூல், ஓகேவா? அந்த கேப்சூலில் வந்து சைனடை கலந்துருவாங்க. அதை வந்து டாம் தாமஸுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டு உடனே வீட்டிலே எதுவும் உடனே இறந்துட மாட்டார். அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியில் இவங்க வந்து எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவர் கேப்சூல் சாப்பிட்டு விழுந்துட்டார் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. போகிற வழியில் அவர் இறந்துருவார். ஆனால் கேப்சூல் கொடுத்தது அவங்க தான், சைனட் கலந்தது அவங்க தான். இதையுமே யாருமே வந்து ஒரு நேச்சுரல் டெத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது அவருக்குமே வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நமக்கு எதுவுமே தோணாதில்ல, என்ன ஆச்சு. அவங்க வீட்டில் இந்த போஸ்ட் மார்ட்டம் அதெல்லாம் வந்து யாரும் அந்த பழக்கம் கிடையாது, அந்த சைடு அவ்வளோவா கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியல. அதாவது ஜாலி ஜோசப்போட செயல்கள் வந்து யாருக்குமே தெரியல, அதனால் மாட்டாமே இருக்காங்க. இது வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2008. ஃபஸ்ட்டு கொலை எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா 2002, அதுக்கப்புறம் இது 2008. 6 வருஷம் கேப். இந்த 6 வருஷத்தில் அவங்க அந்த பில்ட் பண்ண ஒரு ட்ரஸ்ட், அதாவது நான் வந்து இந்த குடும்பத்தை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு ஷீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த 6 வருஷம் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு கொலைக்கும் 2வது கொலைக்கும். ஆனால் அடுத்தடுத்து கொலைகள் போகும்போது இது அப்படியே குறைய ஆரம்பிக்குது. 6 வருஷம் 4 வருஷமாக மாறுது, அடுத்து 2ஆக மாறுது, அடுத்து 1ஆ, இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ 2வது கொலை இதுதான். இப்போ அடுத்து 3ஆவதாக நடக்கிற கொலையில் தான் இவங்க வந்து மாட்டவே போகிறாங்க. அந்த ஒரு கொலையில் நடக்கிற விஷயம் தான் இவங்க வந்து மாற்றுறதுக்கு ரீசனாகவே இருக்கும். ஏன்னா 3வது கொலை யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் ராய் தாமஸ். அவங்கள தான் இவங்க வந்து பிளான் பண்ணி கொல்லுவாங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னா, ராய் தாமஸுக்கு வந்து அவர் பிஸ்னஸ் தான் பண்ணுவார். அந்தளவுக்கு காசு இருக்காது, அந்தளவுக்கு பேர் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, இவர் கூட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க வந்துடுவாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற வந்து பிளான் பண்ணி கொள்வது 2011. ஸோ ஃபஸ்ட் கொலை 2002, 2வது கொலை 2008, 6 வருஷம் கேப்பு. 2008க்கு அப்புறம் 2011, வெறும் 3 வருஷம் தான், 9, 10, 11. 2011 வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க ராய் தாமஸை கொலை பண்ணுறதுக்காக. ஸோ ராய் தாமஸுக்குமே வந்து இவங்க நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ராய் தாமஸுக்கு நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்றதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாம் தாமஸ் இறந்தப்போ அவர் வந்து எனக்கு வந்து வில் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து டாம் தாமஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, சாரி ராய் தாமஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க மாமனார் வந்து தாம் பேரில் வில் எழுதி கொடுத்ததா ஒரு இவங்களாம் க்ரியேட் பண்ண ஒரு வில், நம்ம மொழியில் சொன்னால் உயில்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வீடு வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத வந்து இவங்க ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக் வில் எடுத்துகிட்டு போய் ராய் தாமஸுமே அவங்க தம்பி தங்கச்சிக்கிட்ட ரோஜோக்கிட்டையும் ரெஞ்சுக்கிட்டையும் காட்டுவாங்க. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு விட்னஸ் சிக்னேச்சர் இருக்காது, சீல் இருக்காது, நோட்டீஸ் சீலோ எதுவுமே இருக்காது. அதில் தான் இவங்களுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ரோஜோக்கும் ரெஞ்சுக்கும் ராய்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது அது எப்படின்றதுனால இவர் ராய் பெருசாக எடுத்துக்காமல் போயிடுவார். ஏன்னா அந்த சைடு அவருக்கும் பங்கு இருக்க மாதிரி அவரும் பிஹேவ் பண்ணுவார். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் ராய் வேலைக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஜோலி ஜோசப் வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க கடலைக்கறி. அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அதுதான். ஸோ அதில் சைனடை இவங்க முன்னாடியே சாப்பிட்டு பசங்களாம் தூங்க வச்சுட்டு இவங்க அதில் கலந்துட்டு இவங்களே போய் தூங்கிடுவாங்க. ஸோ இவர் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து பசங்கக்கிட்ட விளாண்டுட்டு எப்பயும் போல் போய் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இவருக்கு வந்து உயிர் பிரிய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி டாம் தாமஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்களோ அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்றத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இவங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதுமே இவர் இறந்துடுறாரு. அந்த டைமில் தான் இவங்களோட அங்கிள், அதாவது ஜோலி ஜோசஃபோட அங்கிள், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும், எனக்கு இந்த சாவில் வந்து ரொம்ப ஒரு டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றனால வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க ராய் தாமஸ். அதாவது இவங்களோட 3வது கொலை எப்போ தான் இவங்க பண்ணதெல்லாம் தெரியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் சயனைட் கலந்து தான், சயனைட் எடுத்து தான் இவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ சாப்பிட்டாரு, எப்போ அந்த சயனை உள்ளே போச்சு, எப்போ இறந்தாருன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அவங்க வந்து மாட்டுவாங்களே ஆக்சுவலாக. ஸோ இது நடந்திருக்குமா, அவர் இறந்துருவார், இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் சயனைட் கலந்துருக்காங்க. ஆனால் இந்த சயனைட் எங்கேருந்து வந்துச்சு, இவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா வீட்டில் சயனைடுக்கான ஒரு யூஸ் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ தான் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டர் சொல்லுவார், சயனைட் வந்து மோஸ்ட்டாக ஜுவல்லரி ஷாப்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜுவல்லரி ஷாப் எதுக்குன்னா நல்லா கேட்டுக்கோங்க, ஜுவல்லரி ஷாப்
ஏன்னா மேத்யூ தாமஸ்ன்ற ஒரு இவங்க ஜாலி ஜோசப்க்கும் மேத்யூவுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுன்னு சொன்னால அவர் மேத்யூ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த சைனட் எங்கே இருந்துச்சு நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கேஸ் சைடு பார்த்தோம்னா அங்கே டக்குன்னு யாரும் ஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது முடிஞ்சிடும். 3வது குழந்தை 2011. ஸோ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ஜாலி ஜோசப்க்கு வேறு ஒருத்தர் மூலம் இவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து வேறு ஒருத்தர் மேலே உங்களுக்கு லவ் வரும். அது யாரும் பார்த்தீங்கன்னா சாஜுன்றவர் வந்து ராய் தாமஸோட ரிலேட்டிவ், அதாவது தன்னோட ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ். ஆனால் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது. அப்படி இருக்க ஒருத்தர் வந்து இவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணும், ஒன்று அந்த சாஜுன்ற அவரோட ஒய்ஃப், அவங்க பேர் வந்து சிலி, ஒன்று அவங்க இல்லாமல் போகணும், இல்லை ஏதோ ஒரு மூலயமா வந்து நம்ம வந்து அவங்க கூட அவங்க இல்லாமல் இருந்தால் தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ ராய் இறந்தது 2011. அடுத்த 3 வருஷத்துக்குள்ளேயே அவங்க வீட்டில் வந்து அதாவது இந்த ஷாஜுன்ற வீட்டில் உள்ள அவங்க மனைவியை வந்து இவங்க கொன்றுவாங்க. அது எதுக்காகனா தான் அடைய வேண்டிய லைஃப் வந்து அங்கே இருக்குது அப்படின்றதுனால இதை பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அந்த வீட்டில் இந்த குழந்தைய கொன்னாங்கன்னு இன்ன வரைக்குமே எனக்குமே புரியல. அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுலேருந்து இன்னுமே புரியல. இப்போது அந்த ஒய்ஃப் இறந்துட்டா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த வீட்டில் இந்த ஒரு குழந்தைய கொண்டுருவாங்க. வெறும் 2 வயசு குழந்தை தான். அந்த குழந்தைக்கு சைனைட் கொடுத்து 2014 வந்து ஒரு 2 வயசு குழந்தைய ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க, அங்கே சாப்பாடு விட்டுட்டு உடனே அந்த குழந்தை இறந்துடும். எனக்கு அதுதான் வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டு நான் அந்த இடத்துல. ஏன்னா அந்த குழந்தைய கொல்றதுல எந்த வித யூஸும் இல்லை. இப்போது சிலி அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா இவங்க அந்த குடும்பத்தில் போய் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கலாம். குழந்தைங்களும் வந்து 2 வயசு குழந்தை தான், அது எதுவும் பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்திருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த குழந்தைய கொண்டிருப்பாங்க. அது எனக்குமே இன்ன வரைக்குமே ஸ்டக்காகவே இருக்குது, ஏன்னே தெரியல. அந்த குழந்தைய கொண்டுருவாங்க. இப்போது அடுத்து அந்த சிலி, அதாவது ஷாஜுவோட ஒய்ஃப் சிலியை வந்து இவங்க சர்க்கிள்களை கொண்டு வரணும், இவங்கள நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிப்பாங்க. ஜாலி ஜோசப் சிலிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிப்பாங்க. பழகினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களும் ரொம்ப க்ளோஸாக 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும் கூட பிளான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து சிலியை வந்து ஜாலி ஜோசப் கிட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே இது விட்டால் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால சிலியை கொண்டு பிளான் பண்ணுறாங்க. அதே 2014 சிலியும், அதாவது தன்னோட குழந்தைய கொன்று, அதாவது அந்த சிலின்ற அவங்களோட குழந்தைய கொன்று அதே வருஷத்துலேயே சிலியும் கொல்ல பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு கேப்சூல் இருக்குது, அது நீ வந்து மஷ்ரூம் கேப்சூல், அந்த கேப்சூல் தான் வந்து டாம் தாமஸுமே எடுத்துப்பார். இதை வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட மஷ்ரூம் கேப்சூல் ஒன்று இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் போய்டும் அப்படின்னு வந்து ஜாலி ஜோசப் சிலிக்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ஓகே நான் எடுத்துக்கிறேன், அது ரொம்ப ட்ரஸ்டபுளான பீப்புள்ஸ்னால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றனால அவங்களும் ஒரு கிளினிக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது இவங்க வந்து மாத்திரை கொடுப்பாங்க. சாப்பிட்டு சிலிண்டரை வந்து கிளினிக்லேயே இறந்துருவாங்க. அப்பயுமே தெரியும் இவங்க நல்லா இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணல அப்படின்றத வந்து இவங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா சாஜு வந்து எங்கள் ஃபேமிலி சைடு அந்த பழக்கம்லாம் இல்லை, அதனால் வேணாம் அப்படின்றது. ஆனால் வந்து இந்த ஜாலி ஜோசப் வந்து சிலி அவங்க இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கேர் பண்ணி சும்மா என்ன சொல்கிறது, ஒரு சீன் போடுவாங்கள்ல, நம்ம தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ முடிஞ்ச உடனே ஜாலி ஜோசப் இப்போ சாஜுவை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா அவருக்குமே செகண்ட் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலி ஜோசப் அவங்க பையன்கிட்ட ரெமியோ கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிற ஆஃபர் வந்திருக்கு, நான் அவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றத வந்து கேட்டிருக்கேன். அவங்க பையனும் சரி ஓகே, அவங்க 2 பேத்துக்கும் இந்த மாதிரி ஐடியா இருக்குது, அதனால் நம்ம எதுவும் பெருசாக தடையாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால விட்டுருவார், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவேன். ஸோ இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் அவங்க வந்து இன்னொரு கொலையும் பண்ணுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016. இதுக்கெலாம் அப்படியே வருஷம் குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். 2002, 8, 11, 14 2 கொலை, அதுக்கப்புறம் 16. ஸோ இந்த லாஸ்ட் கொலை யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ மஞ்சாடில் மேத்யூ. இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா
அந்த ராய் தாமஸ் அவங்க ஹஸ்பண்டோட மர்டர் அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணது இந்த மஞ்சாடல் மேத்யூ தான். ஸோ அவருக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது போகுது, அதாவது சாஜுவோட மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி தான் என்ன ஆகுதுன்னா வந்து மஞ்சாடல் மேத்யூ வந்து வீட்டுக்கு வர்றது, ரொம்ப அடிக்கடி ரொம்ப க்ளோஸ் ஆன பழகுது. அந்த டைமில் தான் வந்து அவரையுமே சைனட் வச்சு கொள்கிறாங்க. எப்போனா 2016. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப வார்ன் பண்ணுவார் மேத்யூ தாமஸ், அந்த ஜுவல்லரியில் ஒர்க் பண்ணுறாருல, அவருக்கும் இவங்களுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப கொஸ்டின் பண்ணுறது, வார்ன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பிடிக்காமல் இவங்களையுமே கொலை பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த 6 கொலைகளுமே யாருக்குமே சந்தேகம் வரல, இது வந்து ஒரு மர்டர் அப்படிங்கிறது. எல்லாருமே ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்றது தான் வந்து இது பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மஞ்சாடல் மேத்யூ அந்த மர்டருக்கு அப்புறம் தான் வந்து ராயோட சிஸ்டர் ரெஞ்சி அவங்களுக்கு டவுட் வந்து ராயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவர் வந்து 11:50, அதாவது நைட்டு தான் சாப்பிட்ருக்காரு, சைனைட் எடுத்தது அந்த டைமில் தான். ஆனால் ஜாலி ஜோசப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராய் வந்து மதியம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அங்கே தான் மாட்டிப்பாங்க. அதாவது ராய் வந்து மதியம் சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல, அப்போ சாப்பிட்டது தான் வந்து இந்த மாதிரி அவருக்கு ஆயிருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு, கடலை கறி தான் சாப்பிட்ருக்காரு, இந்த மாதிரி அதனால தான் இவருக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலலாம் ரெஞ்சிக்கு ரொம்ப டவுட் ஆகிடும். இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, மதியம் எதுவும் சாப்பிடலன்னு சொல்கிறாங்க, ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது வந்து 11:50 அவர் சைன் எடுத்த டைம் அப்படின்றது வந்து ரிப்போர்ட் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் வந்து மஞ்சாடல் மேத்யூ அவரோட டெத் அப்பயுமே வந்து அவர் சைனை எடுத்திருக்காரு, இதனால தான் இறந்துருக்காரு அப்படின்றது வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிட்டு ரெஞ்சி வந்து இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டர், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த டைமில் தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறையா பேர்த்த வந்து விசாரிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம ஜாலி ஜோசஃபை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019. அவங்க ஃபர்ஸ்ட் மர்டர் 2002. ஸோ 2002, 2008 1, 2011 1, 2014 2, அப்புறம் 2016 லாஸ்ட்டாக அந்த மஞ்சாடல் மேத்யூ. ஸோ அவர் தான் அந்த லாஸ்ட் டேட். எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ அரெஸ்ட் ஆகிறாங்க, எவ்வளோ பெரிய கேப்ஸ். இந்த 2019 தான் வந்து அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க. அது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஆகிறாங்க. ஸோ இந்த கொலைகளுக்கு நடுவுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்லாம் அவங்க எதுக்குன்னா இதை வந்து கிளியராக செட் பண்ணுறதுக்காக, அதாவது சுற்றி இருக்கிறவங்களோட நம்பிக்கையும் வந்து அவங்க கிரியேட் பண்ணும், அதே மாதிரி இந்த கொலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணிக்க அவங்க எடுத்துக்கிட்ட கேப்ஸ் தான் வந்து அந்த 2 வருஷம் 4 வருஷம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஆனால் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ தான் தெரியுது இவங்களோட மோட்டிவ் என்ன, எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது, யார் யாரை கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து இவங்க எல்லாமே வந்து அங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களோட ஜேர்னி போச்சு. இதுதான் கேஸாக நடந்து. இனிமேல் வந்து அவங்க கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ 2019 அவங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் ராய், டாம் தாமஸ், அன்னமா தாமஸ் இவங்க 3 பேர்த்தோட பாடிகளையும் ஒரே டைமில், கேரளாவில் தான் ஃபஸ்ட் டைம் ஒரே டைமில் 3 இறந்தவங்களோட பாடியை எடுத்து செக்கப்புக்காக அனுப்புனது. ஸோ அந்த செக்கப்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க தான் கொலை பண்ணாங்க. சைனட்னால தான் கொலை பண்ணியிருக்காங்க, சைனட் வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சைனடை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக, மற்ற டாக்குமெண்ட்ரி எபிசோட்ஸாக இருக்கும். இவங்க வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி ஒரு 2 hours 2.5 hours அந்த மாதிரி மொத்தமாகவே நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அவங்க அதில் சொல்லலை. நான் படித்ததில் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படித்தேன். அதாவது டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஸ்டடி படித்தேன். நிறைய விஷயங்கள் அவங்க இதில் வந்து சொல்லலை, கன்வே பண்ணல. ஸோ அது கொஞ்சம் குறையாக இருந்தது. பட் மற்றபடி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களே போய் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு கரி அண்ட் சைனட். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்ஃபில் இல்லைன்னா கண்டிப்பாக இதை பற்றி படிங்க, உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் அவ்வளோவா சொல்லலை. ஸோ நீங்களும் பார்த்துட்டு படிங்க, நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.